அனைவருக்கும் என்னுடைய திங்கட்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு சந்திரனுடைய நாள், பௌர்ணமி. இன்றையிலிருந்து தேய்பிறை, பௌர்ணமியிலிருந்து தேய்பிறை. அப்ப இன்னைக்கு சுவாசம் என்பது திங்கட்கிழமை இடது பக்கம் ஓடணும், இடது பக்கம் ஓடிட்டு இருக்கணும், ஓட வைக்கணும். ஓடணும், ஓடிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஓட வைக்கணும். இப்படி ஓட வச்சுட்டோம்னா நமக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா இடது பக்கம் ஓடிச்சேன்னு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு சந்தேகம், இந்த நாள் எல்லாமே திங்கட்கிழமை நாளெல்லாம் இடது பக்கமே ஓடணும், மாறக்கூடாதா? பகல் ஃபுல்லா சூரியன் இருக்கிறது, சூரிய நேரம், அக்னி, சூடு. சூடு உடம்புல அதிகமாக விடக்கூடாது. நம்முடைய உடம்புடைய சூடு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்லயே வச்சா உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இடது பக்கம் சுவாசம் ஓட விட்டுட்டோம்னு வைங்க, நம்ம எதுவுமே செய்யவே இல்லை, அது பாட்டுக்கு அது நார்மலா 98.4 இருக்கும். அப்ப நமக்கு டென்ஷன், மன இறுக்கம், கோபம், அடுத்தவன் மேல பொறாம, எந்த இதுவுமே ஆசை வரவே வராது. இந்த சூடு ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா எல்லாமே வந்துடும். அதே மாதிரி தலைக்கு ரொம்ப குளிர்ச்சியே உண்டாக்க கூடாது. தலைக்கு இந்த கைக்கு காலுக்கு ஜில்லன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க சூடை அதிகப்படுத்திக்கணும். காலையில அப்படி இருந்தா சூடை அதிகப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல சுகப்பிராணாயாமம் செய்துட்டு அதுக்கப்புறம் யோக தண்டத்தை வச்சு நம்ம சுவாசத்தை கரெக்ட் பண்ணணும். இன்னைக்கு அவருடைய நீங்க 2 நிமிஷம் சுவாசத்தை கவனிங்க சொல்ல போறீங்க, அவ்வளவுதாங்க ஐயா. அதேதான், 2 நிமிஷம் நீங்க சுவாசத்தை கவனிங்க. நான் பாட்டுக்கு ஏதாவது உளருவேன், நீங்க உளருவாங்க, நீங்க உளறிட்டு இருங்க ஐயா, சரிங்களா? அதனால 2 நிமிஷம் நீங்க அப்படியே சுவாசத்தை நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடி. இன்னைக்கு நம்ம பதிவுக்கு வரும், டெய்லி பதிவு, தியானத்தை பத்தி பதிவு போடுவோம், அதை படிங்க. அப்பதான் தியானம்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ அதே மாதிரி தன வரலாறுகளை மாற்றி அமைப்பது தவறா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து தள வரலாறுகளை மாற்றி எழுதப்படும்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறுன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. தல வரலாறுன்னா ஒரு தஞ்சாவூர்ல பெரிய கோயில்கள்னா ராஜராஜ சோழன் கட்டினது அப்படின்னா, இல்ல இது ராஜராஜன் சோழன் கட்டல, இவன் தான் கட்டணா சொல்லி மாத்தி எழுதுனா, இல்ல இந்த தல விருச்சகம் இதுதான் இருக்குன்னா வேற மாத்தி எழுதுனா, பூமத்தி ரேகை சரியில்லை அப்படின்னு மாத்தி எழுதுனா, எழுதுறேன்னு சொல்றாங்க. இப்பவே நம்ம என்ன அதுக்கு தடை விதிக்கணும், தடை கொடுக்கணும், பொதுமக்கள் தான் அதை கொடுக்கணும். அது மாதிரி எழுத விடக்கூடாது. மாத்தி எழுதி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதுதான் பெருசா வரலாறுல வரும், பழசெல்லாம் மறைஞ்சு போகும். அதனால அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க, கேள்வியை கேளுங்க. கேள்வியை கேட்டாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். அப்பதான் ஞானம் பிறக்கும். எனக்கு அல்ல, உங்களுக்கும் ஞானம் பிறக்கும். அதனால எங்கய்யா நீங்க மைக்க வேற ஆஃப் பண்ணிடுறீங்க? ஆமா, மைக் ஆன் பண்ணா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது, எவனா சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டேன்றீங்க.
அதனால நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. கேளுங்க, கேள்வியை கேளுங்க. நம்ம பதில் சொல்றோம். சரி, இப்போ இன்னைக்கு சூரியனுடைய நாள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். போதும், 2 தடவை. ஏங்க ஐயா 2 தடவை? சந்திரன் 2வது காரகன், நிலம் நீர், 2 தடவை இருக்கு போதும். இப்ப நம்ம எந்திரிச்சு பயிற்சிகள் செய்யறதுக்கா, சாதுவான பயிற்சிகள். சாதுவான சாதாரண பயிற்சிகள் செய்துட்டு இன்னைக்கு ஒரு சூட்சம ரகசியங்கள் சொல்லுவேன். சாதாரண பயிற்சியை கூட நம்ம பயிற்சியை சேர்ந்து செய்துக்கலாம். அப்படியே எந்திரிச்சு எல்லோருக்கும் இடையே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா அம்மாவை நினைக்கணும், பிதா அப்பாவை நினைக்கணும், குருமார்களை நினைக்கணும், ஆண்டவனை நினைச்சு நெஞ்சுக்கிட்ட கை வச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓ ஜகநாதது ஜகனம் குணத்து ஜகவீயம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்து இப்ப நம்ம வார்ம் இன்னைக்கு திங்கட்கிழமை வார்ம் தான் செய்யணும். ஏன் செய்யக்கூடாத பயிற்சிகள் செய்யலாம், எல்லாம் பயிற்சி செய்யலாம். வார்ம் முதல் செஞ்சுட்டு, ஏன்னா வார்ம் மறக்கக்கூடாது. நம்ம இதுல மறக்கக்கூடாது. கையை நல்லா லாக் பண்ணிட்டு பிரீத்திங், வயிறு வெளியே வர்றதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கும் கழுத்து மேல தூக்கிறதுக்கு கை மேல தூக்கிறதுக்கு ஒரே நேரமா இருக்கணும். கழுத்து கீழே வர்றதுக்கு மூச்சு வெளியே வர்றதுக்கு வயிறு உள்ள போறதுக்கு கை கீழே வர்றதுக்கு ஒரே நேரமா இருக்கும். பிரீதிங், மூச்சு விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும்,
மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். நம்முடைய கை பிரீத் இன், பிரீத் அவுட். In, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு எடுத்துட்டு கையை பின்னாடி லாக் பண்ணிங்க. இந்த மாசம் குருதட்சணை கொடுக்காதவங்க கண்டிப்பா குருதட்சணை செலுத்தவும். என்னகையா எப்ப பார்த்தாலும் குருதட்சணை 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 கொடு. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கிடணும். எப்படியா நீ பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out. மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். அப்படியே மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். நல்லா இது பண்ணி அப்படியே பிரீத் இன், அவுட், in, out, 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 in, out. அப்படியே breathe out, in, out, in. மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட், அப்படியே எதிர் திசை. மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். விடணும். இழுக்கணும். விடணும். இழுக்கணும். விடணும். அப்படியே breathe in, breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தோள்பட்டை மூச்சு விடணும். மூச்சு எடுக்கணும். Breathe out, in, out, in, out, in, out, in. மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே மேலைங்க மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். எல்லாம் மூச்சுதான் காரணம். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். கால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன்ல ரெண்டு அடி அகலம் வச்சு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10.
எல்லா வழியும் போகக்கூடிய எளிமையான ஆசனம். அப்படியே பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கை வச்சு கையை நல்லா பின்னாடி வச்சு வலது பக்கம் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 4 பக்கம் இடுப்பு சுத்தம். இடுப்புக்கு மேல மட்டும்தான் இடுப்பு சுத்தம். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். இங்க வந்த உடனே மூச்சு விடணும். நடுவில் வந்த உடனே மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்ல மூச்சு எடுத்துட்டு எதிர் திசை மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். Breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. காலை சேர்த்துங்க. அதே மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க. Breathe out, in, 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 out. அப்படியே breathe out, in, 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 out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இன்னொரு எதிர் திசையில மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்லா கையை ஃபில் பண்ணி மூச்சு எடுத்து விட்டுட்டு கால் முட்டி போட்டு முட்டி அழுத்தக்கூடாது. தொட்டு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். Breathe out, in, out, in. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப அப்படியே breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out, in. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே breathe in, breathe out, in, out, in, out, in, out. தாடாசனம். மூச்சை நல்லா எழுதி குதிகால தூக்கி 1 தோள்படை நல்லா தூக்கணும். காதோட கை வைக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு விடணும். அப்படியே சைக்கிள் சுத்துற மாதிரி அப்படியே 1 2 3
4 5 நல்லா அந்த மூச்சு எடுத்து இப்ப விருச்சாசனம் உடைய வலது காலை நிக்க வச்சு இடது காலை மடக்கி அப்படியே பிரீத் இன் காதோட கையை நல்லா சேர்த்து வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்ல மூச்சு. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. இது என்ன ஆசனம்? விரிச்சாசனம். மனம் ஒருநிலைப்படுறதுக்காக செய்யறது. இப்ப அடுத்த கட்டி சக்கராசனம். கொஞ்சம் நல்லா அகல வச்சுக்கணும். உங்களால செய்ய முடிஞ்சவங்க தாராளமா செய்ய முடியல மெதுவா செய்யும், அவசரம் இல்லை. இது எல்லாமே செய்யணும். இதுல எல்லாமே இருக்காங்க. வயசானவங்க இருக்காங்க, வயசு கம்மியானவங்களும் இருக்காங்க. வயசானவங்க அவங்களுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வயசு நல்ல முறுக்கா இருக்கவங்க நீங்க நல்லாவே செய்யுங்க. பிரீத் இன் அவுட் இன் அவுட். மூச்சை இழுக்கணும், மூச்சை விட்டுட்டே சைட்ல வரணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். Breathe in, breathe out, in, out, in, out, in, out. மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். Breathe in, breathe out, in, out. ஒரே டைம். Breathe in, out, in, out. இது முதுகுத்தண்டை இடது பக்கமாகவும் வலது பக்கமாக வளைச்சோம். இப்ப முதுகுத்தண்டை வளைச்சதுனால கொஞ்சம் வலிக்கும், அதனால பின்னாடி பிரீத் இன். அர்த்த சக்கராசனம். பிரீத் அவுட். இப்ப கைய பின்னாடி கட்டிட்டு முன்னாடி வளையணும், பின்னாடி வளையணும். முதுகுத்தண்டு முன்னாடியே வளையும், பின்னாடி வளையும். இப்ப அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in. அடி முதுகு. out, in, பின்னாடி. out, in, out, in. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. மெதுவா செய்யணும். வேகமா செய்யறீங்கன்னா தலை சுத்தம். தலை சுத்தினா உடனே நிப்பாட்டியார். தலை சுத்தினா உடனே நிப்பாட்டியார். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ உட்கட்டு ஆசனம். உடம்ப கட்டுக்கோப்பா வைக்காது. எல்லா பாகங்களையும் கரெக்டா சீர்படுத்தக்கூடியது. மூச்சு இழுக்கணும், சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காரணும். அப்படியே பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட். 1 2 3 4 5. மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். 1 2 3 4 5. மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப தோப்பு கரணம். தோப்பு கரணம். நல்லா மூச்சை நல்லா கையை நல்லா பிடிச்சிட்டு மூச்சை விடணும். அப்படியே குதிகால்
உள்ளங்கால் எல்லாம் சமனா இருக்கணும், தரையில படுங்கி இருக்கணும். மூச்சை விடணும், அப்படியே உட்காரணும், மூச்சை விட்டுட்டே உட்காரணும். மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும், மூச்சை விட்டுட்டே உட்காரணும், மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும். Breathe out. In. Out. In. Out. In. Out. In. Out. In. Out. In. Relax. நல்ல மூச்சு. இப்போ வந்து நின்ற நிலை திருநிலை ஆசனம். உங்களுடைய உடம்பு இந்த பக்கம் வலிச்சாது, இந்த பக்கம் வலிச்சாது, இங்க வலிச்சாது, இங்க வலிச்சாது, எங்க வலிச்சாலும் இதை செய்தா சரியா போயிடும். அப்படிங்களா ஐயா? என்னது அது? கைய நல்லா நகத்தை பார்க்கணும், அப்படியே வலது பக்கமா திரும்பணும், மூச்சு எடுக்கணும், நல்லா திரும்பணும். 1 2 3 4 5. Breathe out. Second time, breathe in. 1 2 3 4 5. Breathe out. Second time, breathe in. 1 2 3 4 5. 90 டிகிரி கண்டிப்பா திரும்பணும். Breathe out. 90 டிகிரி 90 டிகிரி 90 அப்படின்னு இழுக்கக்கூடாது. அப்படியே திரும்பணும் திரும்பணும் திரும்பணும், அவ்வளவுதான். 1 2 3 4 5. Breathe out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நல்ல கால் வச்சுட்டு உடைய வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. வச்சு பாருங்க. பிரீத் அவுட். நல்ல டவுன் பண்ணும். பிரீத் அவுட். ஏன்? வீரபத்திர ஆசனம். வீரமா இருக்கும், நம்ம பத்திரமா இருக்கும். வீரபத்திர. நல்லா வச்சு பிரீத் இன் அவுட். நல்ல கையை தூக்கி மேல பார்க்கணும். 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இடது கால் முன்னாடி, வலது கால் அதே நேர்கோட்டுல பின்னாடி, அதே நேரா இருக்கும். இப்படி இருக்கிற உடம்ப நேரம் அப்படி திருப்பி மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நல்லா மூச்சை விட்டு உட்கார்ந்து இப்ப காலை நீட்டி உட்காரோம். நல்லா உட்கார்ந்து காலுக்கு பயிற்சி. நல்லா உட்காந்து வயசானவங்க இது மாதிரி தினமும் செய்யலாம். கால் விரல முடக்கணும். இந்த பொறுக்குவாதம் இருக்கிறவங்க, சர வாங்கி பொறுக்குவாதம், வாத வலி இருக்கிறவங்க, வாதம்னா இந்த கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் தோள்பட்ட வலி இருக்கிறவங்க உட்காந்து பிரீத் அவுட். விரல் மட்டும் இன் அவுட், in out, in out, in out, in out.
நல்ல மூச்சு. அப்படியே பிரீத் அவுட். In, out, in, out, in, out, in, out, in, out. எவ்வளவு டவுன் பண்ணுமோ டவுன் பண்ணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நல்லா சேர்த்துங்க. அப்படியே சுத்தணும். சுத்தும் போது இடது அந்த சுண்ட வரை கீழே வரணும். பிரீத் அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இடது கால் கீழே வரணும். அவுட். ஏன் மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பாம்பு எப்படிங்க அப்படியே நல்ல தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பு. அது மாதிரி நாலா பக்கம் நம்ம மணிக்கட்டை திருப்பணும். கால் மணிக்கட்டை திருப்பணும். கீழே வரும்போது மூச்சு விடணும், மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட். In, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. Relax. கொஞ்சம் கால் நல்லா ஆழம் பண்ணி. இப்ப கால் பாதம் உள்ள வெளியே. பிரீத் இன், பிரீத் அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப கால் நல்லா சேர்த்து வச்சு தொடையை டைட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதோட அஸ்வினி முத்ரா. மலத்வாரத்தையும் இழுத்து அப்படியே இழுக்கணும், முட்டியும் இழுக்கணும், மூச்சு விடணும். Breathe in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே காலை மடக்கிங்க. பட்டர்ஃப்ளை நல்ல குறுக்கிட்டு வைக்கணும். குறுக்கிட்டு வச்சு நல்லா நிமிந்து உட்காந்து. ஒண்ணு, உங்களுக்கு சுகப்பிரசவம், விந்துல பிரச்சனை, நாதத்துல பிரச்சனை, தளர்வு, நரம்பு தளர்ச்சி, அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள், பெண்களுக்கு சிறுநீரக பிராபலங்கள், கிட்னி ஃபெயிலர், இது எல்லாமே இவங்க இந்த ஆசனம் செய்யணும். இது எளிமையான ஆசனம். பட்டாம்பூச்சி ஆசனம். கீழே படணும், முட்டி கீழே படணும். அதான் பட்டு டாம் மேல தூக்கணும். பட்டாம், பட்டாம். In, out. 2, 3, 4, 5. நல்ல மூச்சு. இப்ப கையை நல்லா பின்னாடி வச்சுங்க. In, out, 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 in, out. நல்ல மூச்சு எடுத்துட்டு நீங்க சுக ஆசனம். வலது கால் கீழே, இடது கால் சாரி, இடது கால் கீழே, வலது கால் மேல. ஏன் என்ன ஐயா, இடது கால் கீழே வலது கால் மேல வந்தா
இடது பக்கம் சுவாசம் ஓடும். அதுதானுங்க ஐயா. ஆஹா, அதேதான். நல்லதுன்னு சுக பிராணாயாமம். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். Breathe in, breathe out. In, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. இப்ப சுகப்பிராணாயம் 10 தடவை எடுக்கணும். நல்லா நிமிர்ந்து இருக்கணும், சிரிச்ச மாதிரி இருக்கணும். சிரிச்ச மாதிரி உங்க முகத்தை வைக்கணும். நல்ல கையை நல்லா வச்சுட்டு கஸ்திரிக்கா, சாரி, கபாலபாத்தி. கபாலத்தை நல்ல மூச்சை இங்க இருக்கிறது, கணத்துல இருக்கிறது, தொண்டை இருக்கிறதால வெளியே வரணும். சரி. பத்து. அப்படியே பிரேக் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்செடுத்து பஸ்திரிக்கா மூச்சை இழுத்து விடணும். நல்லா இழுக்கணும். வேகமா விடணும். அது மாதிரி 10 தடவை. அப்படியே டவுன். அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு. கபாலபாத்தியில 2 விதம் இருக்கு. பஸ்திரிக்கால 2 விதம் இருக்கு. இது முதல் விதி. இது முதல் ஸ்டெப், முதல் பாகம். இந்த பாகத்தை செய்ததுக்கு அப்புறம் தான் 2வது போகணும். எடுத்த உடனே 2வது போனா ஃபர்ஸ்ட் பாகம் எங்க என்ன பண்றது தெரியாம போய் அதுல என்ன பாதிப்பு வருமோ அது வரும். அதனாலதான் முதல் பாகத்தை தெளிவா தெரிஞ்சுட்டு 2வது பாகத்துக்கு போகும். இல்லையா எப்ப பார்த்தா இந்த ஐயா இதையே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 1 மாதம், அடுத்த மாதம் பயிற்சி மாறும். மாசம் மாசம் பயிற்சி மாறும். இப்போ நல்ல நாடி சோதனா நல்லா இழுக்கணும். 1 மாசம் ஆச்சு இப்போ உங்களுக்கு. இழுத்து லெஃப்ட்ல விடணும், லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடணும், ரைட் இழுத்து லெஃப்ட்ல விடணும். சரிங்களா? ரெடி?
ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப எந்த பக்கம் ஓடணும் சுவாசம்? இடது பக்கம் ஓடணும். இடது பக்கம் ஓடுறவங்க இடது பக்கமே இழுத்து இடது பக்கமே விடுங்க. வலது பக்கம் ஓடுறவங்க வலது பக்கம் எடுங்க, இடது பக்கம் வெளியே விடுங்க. இடது பக்கம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? யோக தண்டை வச்சு செய்யணும். யோக தண்டை வச்சு செய்யணும். நல்லா வச்சு வலது அக்கல்ல வச்சு நல்லா இது பண்ணி சாஞ்சா இடதுக்கு மாறும். நல்லா அப்படி சாயணும். சாஞ்சி மூச்சு இழுத்து லெப்ட்ல ஓடுறவங்க லெப்ட்லயே எடுத்து லெப்ட்லயே விடுங்க. முதல்ல லெப்ட் ஓடுறவங்க லெப்ட்ல எடுத்து லெப்ட்ல விடுங்க 10 தடவை. நல்லா எடுத்தாச்சு. இப்போ ரைட் ஓடுறவங்க ரைட் இழுத்து லெப்ட்ல விடணும். ரைட் இழுத்து லெப்ட்ல விடணும். ரெடி? Stay down பண்ணி stay down. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு. இப்ப நீங்க நல்லா இது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏப்பம். ஏப்பம் எடுத்ததுக்கு அப்புறம் இருமல். இருமல் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சுகப்பிராணாயாமம் சுகப்பிராணாயாமம் இல்லை, நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பண்ணணும். நல்லா இது பண்ணி ஏப்பம் எடுக்கணும். இந்த ஏப்பம் தான் அதிகமா வரமாட்டேங்குது யாருக்குமே. நல்ல பாருங்க. ஆ, 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 ஆ. வயிறு இழுக்கும் போது இந்த குழி இருக்கு பார்த்தீங்களா, நெஞ்சு குழி நல்லா அந்த இடத்துல வந்து இழுக்கணும். அப்பதான் உதர விதானம் ஓப்பன் ஆகி அபான வாயு வெளியே வரும். வா, 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 வா. தொண்டை நல்லா தொடச்சு உங்களின் மொழியை தொண்டை தொடச்சு நல்லா மூச்சு. இப்ப வந்து எருமம் நல்ல இன்னொரு தடவை பயிற்சி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இழுக்கலாம். டைம் ஆயிடும். நல்லா இது பண்ணி நல்லா மூச்சு எடுக்கணும் பாருங்க. நாக்க தொங்க விட்டு இழுத்த காற்று விட்டு இருக்கலாம்.
இப்போ வந்து நம்ம நாடி சுத்தி அப்புறம் பண்ணலாம். பிரணவ பிராணாயாமம். ஆ சவுண்டு 5 தடவை, ஊ சவுண்டு 5 தடவை, இம் சவுண்டு 5 தடவை. வாதம் இருக்கக்கூடாது, பித்தம் இருக்கக்கூடாது, சேத்து பண்ற கபம் இருக்கக்கூடாது. நல்லா வச்சு ஐயா சின்முத்திரை வச்சு நல்லா நிமிந்து ஆ சவுண்ட் 5 தடவை நல்லா பிடிச்செடுத்து 1 2 3 மூச்செடுத்து செகண்ட் டைம் 1 2 3 third time 1 2 3 third time 1 2 3 Một đếm 1 2 3 சின்மய முத்ரா மற்ற வேலை மடங்கி இப்போ ஊ சவுண்டு தொண்டையில இருக்கு 1 2 3 ஊ செகண்ட் டைம் 1 2 3 ஊ third time 1 2 3 ஊ ஒரு டைம் நல்லா மூச்சு எடுத்து 1 2 3 ஊ ஒரே டைம் 1
2 3 ஓ கட்ட வரல மடிக்கு மற்ற வரல மடிக்கு ஆதி முத்துறா. இப்ப வாயிலிருந்து நாக்கே அன்னத்தை டச் பண்ணும். அன்னத்தை டச் பண்ணி வாயை முடியாது. 1 2 3 செகண்ட் டைம் நல்லா பூச்சி எடுத்து 1 2 3 and 1 2 3 third time 1 2 3 1 2 3 ஒரே டைம் 1 2 3 ஒரே டைம் 1 2 3 நல்லா அடியில கை வச்சுங்க. இசவுண்டோட நல்லா டவுன் பண்ணணும். நல்லா இசவுண்டோட மூச்சு இழுத்து அப்ரீத் பண்ணணும். வயிறு உள்ள போயாது. 1 2 3 மூச்சு இழுத்துட்டே மெதுவா மேல. அதே செகண்ட் டைம் இசவுண்டோட breathe in. ஒரே டைம் அப்படி செய்து வயிறு உள்ள போய் இசவுண்டோட வெளிவிடு. breathe in. நல்ல மூச்சு எடுத்துட்டு ஆ ஊ இம் சேர்த்து மூணே 3 தடவை. 3 தடவை ஆச்சா? இப்ப 2 தடவை நல்லது பண்ணி
இசம் ரெண்டு நல்ல ஒன். பின்னாடி கையை கட்டணும், இடது கை வலது கையை பிடிக்கணும். இல்லைன்னா மூச்சு விட்டுட்டே வரலாம், இல்லைன்னா இசோட்டோட வரலாம், எப்படி வேணும் ஐயா. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா, நான் 10 என்ற வரணும், மூச்சை வெளியே விட்டுட்டே வாங்கய்யா. இசோட்டோட வேணாம். ஒண்ணு, ரெண்டு, மூச்சு வெளியே விடணும். மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. மறுபடியும் மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. இந்த ஒரே டைம் மூச்சு விட்டுட்டு கீழே நல்லா மூச்சு எடுத்து. ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மேல வாங்க. ஒண்ணு, மூச்சு இழுக்கணும். ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 9, 10. நல்லா ஆங்க மூச்சு எடுத்துட்டு கையை நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு இப்ப ஆ ஊயும் சேர்த்து சொல்லணும். நல்லா மூச்சு எடுத்து அதுக்கு 3 தடவை சொன்னா போதும். ரெடி, 1, 2, 3. நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம். 1, 2, 3. ஒரே டைம் நல்லா மூச்சு எடுத்து கையை தேய்ச்சி பார்க்கணும். இது பிரணவ பிராணாயாமம். இப்ப நீங்க நல்லா மூச்சு எடுத்து சவுண்டோட பிராமரி பிராணாயாமம். நல்லா மூச்சு டீச்சு எடுக்கணும், சவுண்டா விடணும். நல்லா மூச்சு எடுத்து நல்லா அப்படியே நீங்க சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். உங்களுடைய சாந்தி ஆசனம் எப்படிங்க ஐயா படுத்து போச்சு?
அது நல்லா சைட்ல இப்படி படுத்து அதுக்கப்புறம் திரும்பி நல்லா கை கால் 6 அடி கேப் விடும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கும். கண்ணை மூடிக்கணும். உங்க பேரை 3 தடவை நீங்களே சொல்லிக்கிறீங்க மனசுக்குள்ளேயே எல்லாமே. இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே உங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். உடைய காடு, வெண்டைக்கால், முட்டி, தொடை, இடுப்பு இவைகளுக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டத்திற்கு ஆர்வம், அவைகளுக்கு ஓய்வு நிலை. முதுகு தண்டில் இருக்கின்ற 33 இணைப்புகளும் நன்றாக இயங்குகிறது. அவைகளுக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டம். 33 இணைப்புகளை ஜவ்வு படலங்கள் ஜவ்வு நீரை நன்றாக துவைக்க வைத்து முன் பின் இடம் வளம் அசையும் ஆற்றலை கொண்டு நன்றாக இயங்குகிறது. முதுகு தண்டுக்கு ஓய்வு நிலை. இப்பொழுது 2 கைகள் நன்றாக இயங்குகின்றது. கைகளுக்கு ஓய்வு நிலை. இப்பொழுது நுரையீரல் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு ஓய்வு நிலை. பிராண ஓட்டத்தை உடலெங்கும் சீரான முறையில் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இருதயம் நல்ல ஆற்றலை நட கிரகசக்தியை பெற்று ஆனந்தமாக இயங்குகின்றது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம். வாழ்வுகள் 4 லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் என்று மூடி திறந்து அசுத்த ரத்தத்தை வெளியேற்றி தூய்மையான ரத்தத்தை கிரகித்து உடலையும் உள்ள 72,000 நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. இருதயத்திற்கு முழுமையான ஓய்வு.
மைனீர், பித்தப்பை, பீனியல், பிப்பிக்கு, கட்டியல், தைராய்டு, பாரா தைராய்டு, சிறுநீரகம் நன்றாக இயங்குகின்றது ஓய்வு. கழுத்துக்கு கீழ் உள்ள அனைத்து உள்வழி உறுப்புகளுக்கும் ஓய்வு நிலை. நாசியிலிருந்து சுவாச ஓட்டம் சீரான முறையில் சுவாச பாதையின் வழியாக நுரையீரலுக்கு சென்று நுரையீரலிருந்து சுவாச பாதை வழியாக நாசியின் வழியாக வெளியேறும் ஓய்வு நிலை. இரண்டு கண்கள் பொறுமையான கர்ப்பப்பாறை பற்றி நன்றாக இயங்குகின்றது. கண்களுக்கு முழுமையான ஓய்வு நிலை. இடது மூளை வலது மூளை நல்ல ஆற்றல் நிலை விட்டு தேவையான ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வீரோட்டம் காந்த ஓட்டம். ஆழ்மனையில் பதிந்துள்ள பதிவுகள் மேல்முனைக்கு கொண்டு வந்து அன்றாட நிலையோடு இடைவெளிக்கு மாற்றத்தை பெற்று நன்றாக அனைத்து உள்ளீர் ஒரு உங்களுடைய கால் பாதெல்லாம் சேர்க்கணும். உடம்பை சேர்க்கணி அனைத்து உருவருப்புகளும் நல்ல ஆற்றலை நினைக்கிறது நன்றாக இங்கு அனைத்து உருவருப்புகளும் ஓய்வில்லை. இன்றைக்கு சந்தவுடைய அந்த மந்திரமான ஓ கதிதங்கதுசாராமம் விரோதாம சம்பவம் நமாமி சிரம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் என்கிற மந்திரத்துடன் இன்றைய நாள் நல்ல நாள் ஆகும் என்று சொல்லி சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாக நல்லா எழுந்திருச்சு கையை தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா எழுதி அப்படியே உட்கார்ந்துட்டு கை தட்டிட்டே எந்திரிக்கலாம். அப்படியே 1 4 3 4 5 6 7 8 வாசிக்கல். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. வணக்கம்.